அந்த வெட்டின பையன் இருக்கானே, அந்த பையன் வந்து ஹரிச்சந்திராபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர், திருத்தணி திருவலங்காடு பக்கத்துல ஹரிச்சந்திராபுரம். அங்கதான் இந்த கத்திங்க வாங்கினதாக எனக்கு ஒரு சந்தேகம். போலீஸ் ஏன் கண்காணிக்கல? திருவலங்காடு D2 போலீஸ் ஸ்டேஷன் ஏன் இவங்களை கண்காணிக்கல? அந்த புட்டேஜ் எல்லாம் ஏன் மறைச்சீங்க? எல்லா ஸ்டேஷன்லயும் CCTV கேமரா வச்சிருக்கீங்களா? அவன் பார்த்து முறைச்சான் அப்படின்னாக்கா அதுக்கு வெட்டிட்டு வாங்கலாம். நல்லா தெரியுது இங்க கஞ்சா போதையில இருக்கானுங்க. அவனே ஒரு ஜீரோக்காரங்க, அவனே ஒரு ஜீரோ, மண்டையில ஒண்ணும் இல்லை அவனுக்கு. இவ்வளவு பெரிய 6 மாசமா செடி வளர்க்குது, கஞ்சா செடி வளர்க்குதுன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறாங்களா மீடியாக்காரங்க? அது பொய்யா? சைலண்டா பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அந்த பையனை. தமிழ்நாடு அரசு, போலீஸ், காவல்துறை உடனுக்குடனே அவனுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடனே ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் வீட்டுல இருந்து, அமைச்சர்கள் வீட்டுல இருந்து, அமைச்சர் பங்களாவில இருந்து, அமைச்சருடைய ஃபேக்டரியில இருந்து எல்லாம் வடநாட்டுக்காரங்க தான் வேலை செய்யறாங்க. கவர்மெண்ட்டை காப்பாத்துறதுக்காக அவரு அந்த மாதிரி பேசினாரு. எனக்கே புரியல. கால் நரம்பு கை நரம்பு அறுத்தணும், தண்டனை அதுதான். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் மூத்த முன்னோடி ஓம்பொடி பிரசாத் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். திருத்தணி இஷ்யூ நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். எல்லாருமே பத்திர வைக்கிற அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த காட்சியில பாத்தீங்கன்னா இப்ப அந்த பையன் உசுருக்கு போராடி மீண்டு வந்திருக்கான். மீண்டு வந்ததுமே அவசரமா அவனை அவன் சொந்த ஊருக்கு, அதாவது வட மாநிலத்துக்கு ஒடிசாக்கு அனுப்பி வச்சிருக்காங்க நம்ம அரசு. ஏன் ஒடிசாக்கு அனுப்பி வச்சாங்க? ஏன் இங்க இருந்து அவனை முழுமையா குணப்படுத்தி அவனுக்கான எதையுமே செய்யாம அங்க அனுப்பி வச்சாங்க சார்? அம்மா, நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, நியாயமான கேள்வி. இந்தியாவில் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அண்ணன் தம்பிங்களா, அக்கா தங்கச்சிகளா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கவங்க இதர மாநிலங்களில் வாழுறாங்க, அதேமாதிரி அங்கே இருக்கவங்க இங்கே வாழுறாங்க. இது இன்னைக்கு இல்லை, அந்த காலத்துல தொன்று தொட்டு எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாடு தான் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஒரிசா, கல்கத்தா, டெல்லி அப்படின்ட்டு எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லா உயிரும் ஒன்று தான், எல்லா ரத்தமும் ஒன்று தான். நம்ம தமிழ்நாட்டை நம்பி வந்தவங்களும் நம்ம தான் பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு பெரிய களங்கம் உருவாக்கி திருத்தணியில் உருவாகி போச்சு. அன்னைக்கு எனக்கு திருவலங்காட்டில் எனக்கு நிலங்கள் இருக்குது. நான் திருவலங்காட்டுக்கு காலையில் போயிட்டேன். திருவலங்காட்டுக்கு போயிட்டு அது 22ஆம் தேதின்னு நினைக்கிறேன். போய் திருவலங்காட்டில் போயிட்டு நான் என்னுடைய பணிகளெல்லாம் நிலங்களெல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் 2 மணிக்கு 1:45 மணிக்கு நான் ட்ரெயின் ஏறதுக்கு மணவூர் ரயில் நிலையத்தை காத்திருந்தேன் ட்ரெயினுக்காக. திருத்தணி ட்ரெயின் போகுது. நான் வர வேண்டிய வண்டி 1:40க்கு வரணும். லேட்டாக வந்தது. என்னத்துக்காக லேட்டாக வந்தது தெரியாது. இந்த வண்டி போச்சு பாருங்க, திருத்தணி வண்டி. அந்த வண்டியில தான் அடுத்த ஸ்டேஷனு திருவலங்காடு. அந்த ஸ்டேஷன்ல தான் இந்த பசங்கள்லாம் கத்தி வச்சுக்கின்னு ஏறினதாக போலீஸ் சொல்றாங்க. இவங்க எங்க இருக்காங்கன்னா, அதுல அந்த வெட்டின பையன் இருக்கானே, அந்த பையன் ஹரிச்சந்திராபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர், திருத்தணி திருவலங்காடு பக்கத்துல ஹரிச்சந்திராபுரம். நீங்க இப்ப கூட நம்ம எல்லாரும் சென்னை மாவட்டத்துல எல்லா வீதிகள்லையும் ஒரு சைக்கிளுடைய வீல் இப்படி தோல்ல சுமந்தீங்கன்னு சாணா பிடிக்கிறவங்க வருவாங்க, பாய்ங்க. நீங்க பார்த்துருக்கீங்க. அவங்கள கேளுங்க, உங்க ஊர் எந்த ஊருன்னு கேளுங்க. ஹரிச்சந்திராபுரம் திருவலங்காடுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் ஒற்றுமையா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க காலையில எல்லாம் வந்துருவாங்க. 1 மாசம் கழிச்சோ, 2 வாரம் கழிச்சோ, 3 வாரம் கழிச்சோ போய் வீட்டுக்கு போய் சேருவாங்க.
வெளியில் சம்பாதிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு போய் சேருவாங்க. இது வழக்கமாக நடக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவங்க, நல்லவங்க. அங்கே தான் இந்த கத்திங்க வாங்கினதாக எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா கத்தி வாங்கின்னு போகிறாங்கன்னாக்கா அங்கிருந்து தான் கத்திங்கெல்லாம் சாண பிடிக்கிறது. இதெல்லாமே எங்க ஹரிச்சந்திரபுரம் தான். போலீஸ் விசாரணை பண்ணிச்சா? அப்ப இந்த மாதிரி ஒரு செயலை செய்யணும்னு அவங்க பிளான் பண்ணி தான் அந்த கத்தி பிளானு, இது திட்டமிட்ட பிளானு. அதுல போலீஸ் ஏன் கண்காணிக்கல? திருவலங்காடு D2 போலீஸ் ஸ்டேஷன் ஏன் இவங்களை கண்காணிக்கல? ஏன் சிசிடிவி கேமரா வைக்கல? இங்க அந்த புட்டேஜ் எல்லாம் ஏன் மறைச்சீங்க? எல்லா ஸ்டேஷன்லயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்களா? நீங்க ஏன் அதை மறைக்கிறீங்க? ஒரு அப்பாவி பையனை எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணலாமா? வாய் கூட பேசலைங்க அவன். ஐயோ அம்மான்னு கூட கத்தலையாங்க. நம்ம கத்துறோம், பார்க்கறவங்க நம்ம தான் கத்துறோம். ஐயோ ஐயோ ஐயோன்னு நம்ம தான் கத்துறோம். இந்த பையன், வெட்டுப்பட்ட பையன் கூட கத்தலையே. இது நியாயமா? இது ஒரு போலீஸ் உயர் அதிகாரி அவனை பார்த்து முறைச்சான் அப்படின்னாக்கா அதுக்கு வெட்டிடுவாங்களா? சட்டம் ஒழுங்கு என்ன இருக்குது? கஞ்சா புழக்கம் நல்லா தெரியுது. இங்க கஞ்சா போதையில இருக்கானுங்க. ஆனா மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்றாரு தமிழ்நாட்டுல வந்து கஞ்சான்றது 0%. அவனே ஒரு ஜீரோக்காரங்க, அவனே ஒரு ஜீரோ. மண்டையில ஒண்ணும் இல்லை அவனுக்கு, புரியுதுங்களா? வட்டமா இருந்து பாருங்க, அவன் ஜீரோ. ஸ்டாண்டிங்ல இவ்வளவு பெரிய 6 மாசமா செடி வளர்க்குது, கஞ்சா செடி வளருதுன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறாங்களா மீடியாக்காரங்க? அது பொய்யா? ஆனா இப்ப நடக்கிற அந்த தாக்குதல் குற்றங்கள் எல்லாமே அந்த போதை பொருள் தான். போதை பொருள் தாங்க. சாக்லேட் வடிவில வந்துடுச்சுங்க. எது சாக்லேட்டா இது போதை பொருளான்னு தெரியல. இப்ப இந்த பையனை வந்து ஒடிசாக்கு அனுப்பியிருக்காங்கல்ல சார், ஒடிசா அரசு வந்து இதுக்கு வந்து எதுவுமே எந்த ஒரு கேள்வியும் எழுப்பலையா? இல்ல அவங்களுக்கு வந்து தெரிவிக்கலையா தமிழக அரசு இந்த மாதிரி? அதாவது வந்து இது பெரிய இஷ்யூ ஆக்காம சைலண்டா பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அந்த பையனை. தமிழ்நாடு அரசு, போலீஸு, காவல்துறை உடனுக்குடனே அவனுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடனே ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் இது வெளியே தெரிஞ்சா தேர்தல்? ஆமாங்க, தேர்தல் அடிப்பதும் கேட்க மாட்டாங்களா? அவனும் மனுஷன் தானே. இங்க எத்தனை பேர் வடநாட்டுக்காரங்க இருக்காங்க? அவங்க வரி பணம் மட்டும் வேணும். முதலமைச்சர் வீட்டுல இருந்து, அமைச்சர் வீட்டுல இருந்து, அமைச்சர் பங்களாவில இருந்து, அமைச்சருடைய ஃபேக்டரியில இருந்து எல்லாம் வடநாட்டுக்காரங்க தான் வேலை செய்யறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அவனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த தமிழ்நாடு அரசாங்கம் உங்க ஊரு பையன், இந்த பையன் இந்த ஊருக்கு சேர்ந்தவன், இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன், அவங்ககிட்ட டீட்டெயில் வாங்கிட்டு அந்த ஊருக்கு தகவல் சொல்லி, எஸ்பிக்கு தகவல் சொல்லி, அரசாங்கத்துக்கு தகவல் சொல்லி அவங்கள வர வச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். நீங்க எந்த அம்சி அந்த பையனுக்கு ஏதாவது ஆய்ப்பச்சுன்னா என்ன, யார் பதில் சொல்றது? யார் பொறுப்பேற்பது? யார் பொறுப்பேற்றது? இதெல்லாம் கேட்ட தப்பா? செய்யவானாவா? நல்ல அதிகாரி அவரு, விசாரணை பண்ண அதிகாரி, நல்ல மனுஷன் தான். ஆனா அவரு எதுக்காக அவரு கவர்மெண்ட்டை காப்பாத்துறதுக்காக அவரு அந்த மாதிரி பேசினார் வந்து எனக்கே புரியல. ஒரு அதிகாரி அப்ப அங்க ஏதாச்சும் மிரட்டல் நடந்திருக்கும். கண்டிப்பா மிரட்டல் எல்லாமே வரும்னா அதிகாரி, காவல்துறை அவரே வடநாட்டுக்காரு, அந்த அதிகாரியே வடநாட்டுக்காரு. அதனால அவரால் எதுவும் பேச முடியல. எதுவுமே பேச முடியும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உன் பையனுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுன்னாக்கா நீ சும்மா இருப்பியா? பதறுதுங்க. யாரோ அந்த பையன் அந்த காட்சி பார்க்கும் போப்பே பதறுது 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 பதறுது. எல்லாரும் ஐயோன்றாம, ஐயோ ஐயோ ஐயோன்றம. யாராவது சந்தோஷப்படுறாங்களா? எவ்வளவு பெரிய சம்பவத்தை மூடி ஒண்ணுமே சத்தம் இல்லாம அனுப்பிச்சிட்டீங்களே.
இதுக்கான நடவடிக்கைகள்லாம் ஏன் எடுக்காம இதை வந்து மூடி மறைக்கிறதுல இருக்கு சார்? சார் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் சொல்லிட்டு போலீஸ் துறையும் கப்பம் கட்டின்னு இருக்குதுங்க. இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றணும்ட்டு நாளைக்கு வரும் இதெல்லாம் வெளியே. ஆட்சி மாற்றம் வரணும். ஆட்சி மாற்றம் வந்தா இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். இதே அதிகாரி விசாரணை அதிகாரி நாளைக்கு சொல்லுவான் அந்த மாதிரி, ஆமா என்ன சொல்ல வச்சாங்க உங்க அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்ணுவீங்க? திருத்தணியில அந்த ஒரு சம்பவம் தான் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து 2 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் இதே மாதிரி பண்ணிருக்காங்க. பெரியவருங்க பாவம். அதே ரயில்வே ஸ்டேஷன்ல. அதே ரயில்வே ஸ்டேஷன்ல திருத்தணில. திருத்தணின்றது வந்து இப்போ ஒரு வாழ்வதற்கே தகுதியற்ற ஊரா வந்து மாறிட்டு மாதிரி மக்களுக்கிடையே வந்து அந்த பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு. திருத்தணி மக்கள் நல்ல மக்கள். நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த குற்ற சம்பவங்கள் இல்ல திருத்தணி மக்கள் ரொம்ப நல்லவங்க. நானே ஏன்னா எனக்கு தாசில்தார் ஆபீஸ் அங்கதான், ஆர்டிஓ ஆபீஸ் அங்கதான், போலீஸ் ஆபீஸ் அங்கதான், டிஎஸ்பி ஆபீஸ் அங்கதான், கோயிலும் அங்கதான். ஐயா முருகர் இருக்காரு, நல்ல கோயில், நல்ல பக்தர்கள், எல்லாரும் நல்ல மனுஷனுக்கு தான். ஆனா இது இங்கிருந்து போறாங்க பாருங்களேன், இவங்க தான் சரியான ஆளுங்க கிடையாது. இப்ப அந்த மக்கள்லாம் ஒரு அச்சத்திலே வாழ்ந்துட்டு. ஆமாங்க, இப்போ திருத்தணிக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பேர் உருவாக்கி கொடுத்ததே இந்த கவர்மெண்ட் தானே, இந்த பசங்க தானேங்க. அது ஏன் மறைக்கிறீங்க? அது ஏன் பேச மாட்டேன்றீங்க? திருத்தணி பெரிய புனித ஸ்தலங்க. அந்த அந்த ஊருக்கே களங்கத்தை உருவாக்கி கொடுத்துட்டீங்களா? இது பேசக்கூடாதா? அரசோட கவனக்குறைன்னு சொல்றீங்க? ஆமா, எல்லாத்துலயும் கவனக்குறைவு தாங்க. சுரண்டு மட்டும் கரெக்டா கவனமா சீக்கிரம் வரட்டும், சீக்கிரம் பொட்டி பொட்டியா வரட்டும். இதுதான் கலெக்ஷன் தான். மக்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க. அதுக்கு முன்னாடியே செல்போன் கிடையாது, டெலிபோன் மட்டும்தான் இருந்தது, டிவி கிடையாது. இப்போ செல்போன் கைக்குள்ளே வந்துச்சு, உலகமே கைக்குள்ள வந்துச்சு. உடனுக்குள்ள செய்திகள் வருது எங்க நடந்தாலும். அதை எடுத்து ரீல்ஸா அதே செல்போன்லயே அந்த பசங்க வந்து போட்டிருக்காங்க. அவ்வளவு பயம்ன்றது ஒண்ணு. அப்போ பயம் இல்லாம நீதித்துறை கூட நீ சட்டமா இந்த சட்டங்கள்ல கூட ரொம்ப தப்பான இதெல்லாம் இருக்குதுங்க. இந்த பசங்களை நீங்க வந்து சீர்திருத்த பள்ளியில் அமிச்சாக்கா திருந்திடுவானா? இவன் கால் நரம்பு கை நரம்பு அறுத்தணும், தண்டனை அதுதான். எத்தனை கேஸ்ல, எத்தனை வழக்குல, எத்தனை சமாச்சாரங்கள்ல நீங்க எத்தனை பேரை பிடிச்சிருக்க போலீஸ பிடிச்சிட்டு பாத்ரூம்ல வழுக்கி வேண்டான்னு சொன்னீங்கல்ல. இது இந்த 4 பேருக்கு ஏன் நான் பாத்ரூம்ல வழுக்கி விடல? இந்த 4 பேருக்கு ஏன் பாத்ரூம்ல வழுக்கி விடல? அப்ப இந்த மாதிரி தப்புகளை ஊக்குவிக்கிறது சொல்றீங்க? ஊக்குவிக்கிறாங்க. இது மத்திய அரசு, இது மத்திய அரசு உடனடியா இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவுமே எடுக்காது. மத்திய அரசு தானா முன்வந்து ஹைகோர்ட் கூட என் மேல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஹைகோர்ட் ஜட்ஜி மேல தீர்ப்பு கொடுத்தாக்கா உடனே ஜட்ஜி மேல பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க. புரியுதுங்களா? ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் தானா முன் வந்து இதை விசாரிக்கணும். இந்த கேஸை இதுக்கான ஒரு நீதி வழங்கணும். இதுக்கு நீதி வழங்கணும். மக்களுடைய சந்தேகங்களை தீர்க்கணுங்க. மக்களுடைய சந்தேகங்களை முதல்ல தீருங்க. முதல்ல இந்த காட்சியை பார்த்தா நம்ம வீட்டுல தூங்குறோமா, எங்கடா இருக்கிறோம்னு நமக்கே பயமா இருக்குது. இந்த மாதிரி எங்கேயும் நடக்க கூடாது அப்படின்றதுதான். இந்த மாதிரி எங்கேயும் நடக்க கூடாது. மக்களாட்சி வரணும். மக்களாட்சி எடப்பாடியார் மூலியமா மக்களாட்சி வரணும். அதுதான் நிலைச்சு நிற்கும். மக்கள் விரும்புறது அதுதான். பொறுத்துங்க பாப்போம் இந்த தீர்வு எப்படி கிடைக்குது, வழக்கு எப்படி தொடர்ந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி. வணக்கம்.